வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த இனிய வழி சிந்தனையை பல ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வரும் ஆழியாறு தொழில்நுட்ப பிரிவினருக்கும், எனக்கு வாய்ப்பு அளித்த விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர்களுக்கும், மேலும் இந்த சிந்தனையை கேட்க இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு உன்னை நேசி, லவ் யோர்செல்ஃப், நம்மை நாம் நேசித்தல். இந்த தலைப்பு எப்படி வந்தது அப்படின்னா, இப்ப சிந்தனை அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஒரு தலைப்பு தேவை. இந்த தலைப்பு எப்படி நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா, பொதுவாக வேதாத்திரியத்துல எல்லா தலைப்புமே எல்லா பேராசிரியர்களும் பேசிட்டாங்க. சோ ஏதாவது ஒரு புது தலைப்பு எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது அது உளவியல் ரீதியாக இருந்தா எல்லாருக்கும் பயன் தரும் வகையில் இருக்குமே அப்படின்னு யோசிச்சுதான் இந்த தலைப்பு எடுத்தேன். சரி, இந்த தலைப்புல நாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சுயநேசம், சுய அன்பு அப்படின்னா என்ன, அதனுடைய நன்மைகள் என்னென்ன, அதை கடைபிடிக்க ஒரு எளிய செயல்முறை பயிற்சி, அதையும் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த சிந்தனைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுய பரிசோதனை செய்து பார்க்கலாமா? செல்ஃப் எக்ஸாமினேஷன். அதாவது நான் சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கெல்லாம் நீங்க ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சுயநேசம் இல்லைன்னு அர்த்தம், நீங்க செல்ஃப் லவ் பண்ணலன்னு அர்த்தம். அதுவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சுயநேசம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கேள்விக்கு போலாமா? உங்களுக்கு கோபம் அதிகம் வருகிறதா? கவலை இருக்கிறதா? பொறாமை இருக்கிறதா? காழ்ப்புணர்ச்சி, குற்ற உணர்ச்சி இருக்கிறதா? தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க சுய நேசம் பண்ணலன்னு அர்த்தம், உங்களை நீங்கள் நேசிக்கல அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த வரிகளை கவனிங்க. நீ உன்னை நேசித்தால் உலகமே உன்னை நேசிக்கும். உன்னை நீ அறிந்தால் மட்டுமே உலகத்தை உன்னால் அறிய முடியும். இந்த முதல் வரியை எடுத்துக்கிட்டோம்னா, நீ என்னை உன்னை நேசித்தால் உலகமே உன்னை நேசிக்கும். நம்ம சாதாரணமாவே ஒரு ஆசை வச்சிருக்கோங்க. அது என்னன்னா, எங்க போனாலும் நம்மள எல்லாரும் மதிக்கணும், நம்மளை எல்லாரும் நேசிக்கணும், நம்மை பார்த்து கையெடுத்து கும்பிடணும், ஏஞ்சி நிக்கணும், நமக்காக நேரத்தை செலவு செய்யணும். இதெல்லாம் நம்மளுடைய ஆசையாக இருக்கு. மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே, இதை தவறுன்னு சொல்ல முடியாதே. இந்த ஆசையெல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா? ஆனா என்னைக்காவது நம்மை நாம மதிக்கணும்னு நினைச்சிருக்கோம்னா, நம்மை நாம நேசிக்கணும்னு நினைச்சிருக்கோமா? சில நேரங்கள்ல சில பேர் கேட்பாங்க, இது சுயநலம் இல்லையா, இது செல்ஃப் லவ்வா இல்ல செல்ஃபிஷ்னஸா? இதற்கு வேதாத்திரியத்தின் வழியாக பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம சுவாமிஜி வாழ்த்து பிளெஸிங்ஸ் எதுல இருந்து எடுத்தாங்கன்னா உளவியல்ல இருந்து தான் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் கேள்வி பதில் நேரத்துல சுவாமிஜியை ஒரு அன்பர் கேட்டாராம், நம்ம எல்லார் மேலயும் அன்பு செலுத்தணும்னு சொல்றோமே சுவாமிஜி, அன்பும் கருணையும் கூட எப்பயுமே இருக்கணும்னு சொல்றோமே, எல்லாருக்கும் தொண்டு செய்யணும்னு சொல்றோமே, ஆனா வாழ்த்துன்னு வரும்பொழுது தவம் முடிஞ்ச உடனே முதல்ல தன் வாழ்த்து தானே சொல்றோம். இது சுயநலம் இல்லையா? இப்ப தன் வாழ்த்துல நாம என்ன சொல்றோம்? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம், வாழ்வேன், இப்படின்னு தானே சொல்றோம். அப்போ நமக்கு இதெல்லாம் வேணும்னு தானே முதல்ல கேக்குறோம். இது சுயநலம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்களாம். அதுக்கு அருட்தந்தை அவர்கள் ரொம்ப அழகா பதில் சொன்னாங்களாம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தானே அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். இப்ப யாராவது பொருளாதார உதவி கேக்குறாங்க, நம்ம கிட்ட பொருள் இருந்தால் தானே அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். அதனால இது தவறே இல்லை, இது சுயநலம் இல்ல. அப்போ அன்பானவர்களே, வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய இந்த தன் வாழ்த்து அப்படிங்கிறது தான் செல்ஃப் லவ், சுய நேசம். அடுத்ததா சுய அன்பு, சுயநேசம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு தெய்வீகமான சொல்லுன்னு சொல்றாங்க. அது எப்படி தெய்வீகமான சொல்லாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கோங்களேன். இப்ப கோயில்களுக்கு போனாக்கா சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அது என்ன சுயம்பு மூர்த்தி அப்படின்னாக்கா,
இது மனிதனால் செய்யப்பட்டது இல்ல, இது தானாகவே பூமியிலிருந்து தோன்றுச்சு. இந்த விக்கிரகத்துக்கு எல்லாம் மனிதனால் செய்த விக்கிரகத்தை விட இந்த சுயம்பு மூர்த்திக்கு அதிக ஆற்றலும் சக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுயம்புங்கிற வார்த்தையே பிரிச்சு பாருங்களேன். சுயம் கூட்டல் அன்பு. அப்ப சுய அன்புதான் என்னவாச்சுங்க, சுயம்பாக மாறுச்சு. அப்ப இறைவனே சுயம்பாக இருந்தால்தான் அதிக சக்தியும் ஆற்றலும் இருக்கு. அப்ப தன்னை நேசித்தால் மட்டுமே மனிதனுக்கும் ஆற்றலும் சக்தியும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த சுய நேசத்தினால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாமே. முதலாவதாக ஆரோக்கியம். ஆரோக்கியம் கிடைக்குமா சுய நேசத்திலயா? எப்படி? ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள், நோய்கள் இதற்கெல்லாம் காரணம் 85% உளவியல் பிரச்சனைகள், எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான குணங்களும். அப்போ நம்ம நல்ல மனதோடு நம்மை நாம் நேசித்தாலே நிறைய நோய்கள்ல இருந்து நம்ம உடலை காப்பாற்றி கொள்ளலாம். இரண்டாவது நன்மை தன்னம்பிக்கை. சுயநேசம் இருந்தால் நாம எப்பயுமே தன்னம்பிக்கையோட இருப்போங்க. இப்போ சாதாரணமாவே மனிதர்களுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நின்னாலே ஒரு வருத்தம் வரும். நாம குள்ளமா இருப்போம், கருப்பா இருப்போம், இல்ல உயரமா இருக்கும், குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும், இப்படி எத்தனையோ ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு நமக்கு, இல்லைங்களா? ஆனா அடுத்தவர்களோடு வேற ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து அவர்களை போல நமக்கு பணம் இல்ல, அவர்களை போல நமக்கு படிப்பு இல்ல, அவர்களை போல செல்வாக்கு இல்லைன்னு நாம அப்பப்ப நம்ம நொந்துக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா ஒரு கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் சொல்றேன். சுயநேசத்தினால் எப்படி இது போகுங்கிறத நான் சொல்றேனே. ஒரு குரு சிஷ்யன் கதை. ஒரு குரு இருக்காரு, ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. அவருடைய சிஷ்யன் அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஓடுற ஆறுல இருந்து தினமும் 2 பானைகள்ல தண்ணி கொண்டு வந்து அந்த ஆசிரமத்துல நிரப்பி வைப்பாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் ஆத்துல இருந்து தண்ணி எடுக்கும் பொழுது 2 பானைகளையும் ஒரு கழியில இணைச்சு கட்டிடுவாங்க. அந்த கழியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு தண்ணிய சுமந்துட்டு போவாங்க. அது போல அந்த சிஷ்யன் தினமும் தண்ணி எடுத்துட்டு போவான். அது மாதிரி போகும்பொழுது ஒரு பக்கம் பார்த்தா பானை புது பானையாக இருக்கும், இன்னொரு பானை கொஞ்சம் பழசு, அதுல ஒரு சில வெடிப்புகளும் இருக்கும். அதனால அந்த தண்ணி முழுமையாக ஆசிரமத்துக்கு போகாது. பாதி தண்ணி என்ன ஆயிடும், அந்த வெடிப்புல இருந்து வழிந்து வழிந்து கீழே விடும். இது தினமும் நடக்கிறது தான். அந்த புது பானை என்ன பண்ணும், இந்த பழைய பானையை பார்த்து கிண்டல் பண்ணுமா. நான் வந்து புது பானை, நீ ரொம்ப பழைய பானை, உனக்கு நிறைய வெடிப்புகள் இருக்கு, உன்னால நம்ம முதலாளிக்கு சிறப்பாக வேலை செய்ய முடியல, முழுமையாக தண்ணீரை கொண்டு போக முடியல அப்படின்னு கேலியும் கிண்டலும் பண்ணுமா. இதனால வெறுத்து போன அந்த பானை என்ன பண்ணுச்சான், தன்னுடைய முதலாளி அந்த சிஷ்யன் கிட்ட சொல்லிச்சான், தயவு செய்து என்னை எங்கனாவது தூக்கி போட்டுடு, இல்ல என்னை உடைச்சு கூட போட்டுடு. இந்த புது பானை பண்ற கேலியும் கிண்டலும் என்னால என்ன பண்ண முடியல, தாங்கிக்கவே முடியல. ஏன்னா என்னால முழுமையாக தண்ணீரை ஆசிரமத்துக்கு கொண்டு போகவும் முடியல. அதனால என்ன தூக்கி போட்டுட்டு ஒரு புது பானை வாங்கி போனுச்சான். அதுக்கு அந்த சிஷ்யன் சொன்னாராம், நாளைக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன். மறுநாள் காலை அதே போல அந்த சிஷ்யன் என்ன பண்ணாரு, 2 பானையை எடுத்துக்கிட்டாரு, தோல் மேல சுமந்துக்கிட்டாரு, ஆசிரமத்தை நோக்கி போயிட்டே இருந்தாரு. எப்பவுமே வலது பக்கம் பழைய பானை இருக்கும், இடது பக்கம் புது பானை இருக்கும். இந்த வலது பக்கத்தை போற அந்த சிஷ்யன் காமிச்சுக்கிட்டே வர்றாரு. அந்த பக்கம் பூரா செடி கொடிகள்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கு, நல்ல பூக்கள் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. ஆனா இடது பக்கம் அந்த புது பானை இருந்துச்சு இல்லையா, அந்த பக்கம் ஒரே வறட்சி, செடிகள் ஒண்ணும் பச்சை பசேல்னு இல்ல, பூக்களே இல்லை. அதைதான் காமிச்சிட்டு சொல்றாரு அந்த சிஷ்யன், பானையே, கடவுளோட படைப்பில் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, நம்மளுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. நீ வெடிப்பு விழுந்த பானை பழைய பானைன்னு உன் மனசுல நீ உன்னை குறைவா மதிப்பிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய வெடிப்புனாலதான் இன்னைக்கு இத்தனை செடி கொடிகள் பூத்து குலுங்குது. அது மட்டும் இல்ல, நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து இந்த பூக்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பூஜைக்கு பயன்படுத்திக்குவேன். அப்ப பூஜைக்கும் எனக்கு உன்னாலதான் பூ கிடைக்குது அப்படின்னு. உண்மையிலே அன்பானவர்களே, இருக்கும் கருப்பா இருக்கும்ன்ற தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லையா, இது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது.
நம்ம உடலை எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு உவமை இதுக்கு சொல்றேனே. அதாவது நம்ம கோயில்களுக்கு போறோம், மசூதிக்கு போறோம், தேவாலயங்களுக்கு போறோம். இது மாதிரி இடங்களுக்கு போகும்போது நமக்கு பிரசாதம்னு கொடுப்பாங்க. லட்டு கொடுப்பாங்க, பூந்தி கொடுப்பாங்க, தயிர் சாதம் கொடுப்பாங்க. இது மாதிரி பலவிதமான பிரசாதங்கள் கொடுக்குறாங்க. சில நேரங்கள்ல பார்த்தா இந்த பிரசாதங்கள்ல உப்பு இருக்காது, சர்க்கரை போதுமான அளவு இனிப்பும் இருக்காது. அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள்லாம் அதை தூக்கி போட போவாங்க. அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், பெரியவங்க எல்லாம், இது உணவு கிடையாது, பிரசாதம். அதனால அதை என்ன பண்ணக்கூடாது, நாம நிந்திக்க கூடாது. அது இறைவனுக்கு படைத்தது. அதை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இத சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய உடலும் நம்மளுடைய வாழ்க்கையும் இறைவனால் கொடுக்கப்பட்டது தானே, இறைவனால் படைக்கப்பட்டது தானே. அப்ப அதோட பெரியும் பிரசாதம் தானே. அதுவாது இறைவன் முன்னாடி வச்சு படைத்ததுதான். ஆனால் இது இறைவனாலே படைக்கப்பட்டதாச்சே. அப்ப அதை போய் நாம குறை சொல்லலாமா, குற்றம் சொல்லலாமா, அதை போய் நிந்திக்கலாமா? அப்ப அதை பற்றி நாம் என்ன பண்ணணும், பெருமைதான் படணும். இது இந்த மனம், இந்த பக்குவம் நமக்கு வரணும்னா சுயநேசம் என்பது முக்கியம். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அதுதான் இறைவனுடைய படைப்பு. அதுதான் நமக்கு கொடுத்த அடையாளம். அதை வைத்துக்கொண்டு நாமளும் வாழ்ந்து மனநிறைவுடன் அடுத்தவர்களையும் இந்த வெடிப்பு விழுந்த பானை போல வாழ வைக்க வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். இதுதான் சுயநேசம். இது எப்ப சாத்தியம்னா, நம்மை நாம் நேசித்தால் மட்டுமே. நம்ம ஈஸியா சொல்லிடலாம், நீங்க இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னுட்டு. ஆனா நம்ம இந்த செல்ஃப் லவ்ங்கிறத பிராக்டிஸ் பண்ணாலொழிய நமக்கு இந்த குணங்கள் வராது. சரி, சுயநேசம் உள்ளவர்களுக்கு வேற என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னா, அவர்கள் குறை கூற மாட்டார்கள், சண்டை போட மாட்டார்கள், புறம் பேச மாட்டார்கள், அடுத்தவர்களை மட்டம் தட்டி பேச மாட்டார்கள். இதற்கும் ஒரு கதை இருக்கு. இந்த கதையினுடைய பெயர் மந்திர பொடி. ஒரு ஊர்ல ஒரு குடும்ப தலைவன் இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைகள். அவர் எப்ப பாரு எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு மனசுக்குள்ள, நம்ம ஊர் மக்கள் சரியில்லை, எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க, எதிர்மறையாவே பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்த நேரமும் சண்டை போடுறாங்க, இந்த ஊர்ல நம்ம எப்படிதான் இருக்க போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையே ஊரை விட்டு தள்ளி கட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் எல்லாம் நான் எப்படி நல்லபடியா இந்த ஊர்ல இருந்து வளர்ப்பேன்னு ஒரு மன கஷ்டம் வேற. இப்படி இருந்தவருக்கு ஒரு செய்தி வருது, ஒரு பக்கத்து ஊர்ல ஒரு துறவி வந்திருக்காரு. சரின்னு அவர் துறவியை பார்க்க போறாரு. துறவி கிட்ட போய் கேக்குறாரு, இந்த மாதிரி எங்க ஊர் சரியில்லைங்க, எங்க மக்கள்லாம் சரியில்லைங்க, எல்லாரும் எதிர்மறையாவே பேசுறாங்க, அதனால எப்படியாவது எங்க ஊர் மக்களை பூரா நீங்க மாத்திருங்க. உடனே துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மாத்திடலாம் மாத்திடலாம். சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் மட்டும் உங்க ஊர் மக்கள் எல்லாரும் நேர்மறையாவே பேசிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா நான் தத்தாஸ்துன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்பவுமே உங்க ஊர் மக்கள் ரொம்ப நல்லவர்களாகவும் அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவருக்கு, குடும்ப தலைவருக்கு ஒரே குழப்பமா போச்சு. சரிங்க ஐயா, அந்த 24 மணி நேரம் இவர்களை நல்லவர்களாக வச்சிருப்பது தானே கஷ்டம் அப்படின்னு. நீ கவலைப்படாத, அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா, மந்திர பொடி. நான் ஒரு மந்திர பொடி கொடுப்பேன். அதை நீ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வீடாக, சின்ன கிராமம் தானே, கம்மியான வீடுகள் தான் இருக்கும், வீட்டுக்கு போய் அந்த வீட்டினுடைய வாசப்படியில அந்த மந்திர பொடியை தூவிடணும். தூவிட்டா 24 மணி நேரத்திற்கு அவர்கள் நேர்மறையான வாசகங்களையே பேசுவார்கள், மன அமைதியுடன் சந்தோஷத்துடன் இருப்பார்கள், சண்டை போட்டுக்கொள்ள மாட்டார்கள். ரொம்ப சந்தோஷமாயிடு அந்த குடும்ப தலைவருக்கு. குடுங்க சாமி குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திர பொடியை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அன்னைக்கு இரவு 11 மணி, ஊர் அடங்கிடுச்சு. உடனே இந்த மந்திர பொடி எடுத்துட்டு போயிட்டு எல்லார் வீட்லயும் போடுறாரு. போட்டுட்டு நைட்டு தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில ஆர்வமா ஏஞ்சி 6 மணிக்கெல்லாம் போய் பாக்குறாரு. என்ன அதிசயம், எல்லார் வீட்லயும் அமைதியா இருக்கு, ஊரே அமைதி பூங்காவா இருக்கு, எங்கேயுமே சண்டை சச்சரவுகள் இல்ல, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அவருக்கு புரியவே இல்லை, என்னடா அது, உண்மையிலே மந்திர பொடி நல்லாதான் வேலை செய்யுது போல இருக்கு, வெரி குட் வெரி குட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வராரு. அன்னைக்கு இரவு வரைக்கும் பாக்குறாரு, அதே போலதான் அந்த ஊர் அமைதியாக இருக்கு,
இரவு ஒரு 10 மணி இருக்கும். அவருடைய மனைவி கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு, அப்புறம் தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில எழுந்து போய் பாக்குறாரு, அந்த மந்திரப்பொடியினுடைய பவர் குறைஞ்சிரும் இல்லைங்களா? சோ போய் பார்க்கும்போது எல்லாமே பழைய நிலையில இருக்கு. பழையபடி எதிர்மறையான சண்டைகள், பிரச்சனைகள், வாசகங்கள் எல்லாமே வந்துருச்சு. உடனே இவர் கோவம் வந்துடுது. சரி, இந்த துறவி சரியில்லை, நமக்கு சரியான முறையில அவரு தத்தாஸ்து சொல்லல, அதனால நாம போய் அவர்கிட்ட கேட்போம்னு வேகமா போறாரு. போனாக்கா அங்க ஆசிரமத்துல அமைதியா துறவி உட்கார்ந்துருக்காரு. அவர் முக்காலம் அறிந்தவர் இல்லையா? வா பான்றாரு. என்ன சுவாமி இது, உங்களை நம்பிதானே நான் இருந்தேன், 24 மணி நேரம் அந்த மந்திரப்பொடி நல்லா வேலை செஞ்சது, ஆனா நீங்க தத்தாஸ்து சொல்லல, திரும்ப பழையபடி எல்லாமே ஆயிடுச்சே அப்படின்றாரு. இல்லப்பா, 24 மணி நேரத்துல ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, ஒரு வீட்டுல தவறான வார்த்தைகள் வந்துருச்சுன்ற. எப்படி அப்படின்னு கேக்குறாரு. சரிப்பா, நீ உன் மனைவி கிட்ட போய் பேசுனியே, ராத்திரி என்ன பேசுனன்னு கேக்குறாரு. ஆஹ் நானா சுவாமி, என் மனைவி கிட்ட இத மாதிரி எல்லாரும் நல்லவர்களாக இருக்காங்க, ஆனா இது நிலைக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ஒரு வார்த்தை எதிர்மறையா விட்டுட்டேன். சரிப்பா, அந்த மந்திர கொடிய உன் வீட்டு வாசல்ல போட்டியா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வியை கேட்டார். உடனே சொல்றாரு அந்த குடும்ப தலைவர், இல்ல சுவாமி, நான் தான் நல்லவனாச்சேன்னு நான் போடல சுவாமின்றாரு. அன்பானவர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையில் நமக்கு இந்த சுயநேசம் என்பது இருந்தால்தான் இந்த மாதிரி அடுத்தவர்களை குறை கூற மாட்டோம், சண்டை போட மாட்டோம், புறம் பேச மாட்டோம். இப்ப இந்த கதையை கேட்டுட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும். என்ன ஆசை வரும் அப்படின்னா, நமக்கும் இந்த மாதிரி ஒரு மந்திரப்பொடி இருந்தா, நமக்கும் ஒரு துறவி கிடைச்சா, நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், நல்லவர்களாக மாற்றலாம் இல்லையா? நம்ம ஊரையும் நல்ல ஊரா மாத்தலாம் இல்லையா? அப்படின்னு ஒரு ஆசை வருது இல்லையா? கவலைப்படாதீங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம கிட்டயும் மந்திரப்பொடி இருக்கு. மனவளக்கலைங்கிற மந்திரப்பொடி இருக்கு. நமக்கும் ஒரு துறவி இருக்காரு. இந்த மந்திர பொடியை கொடுத்த துறவி யாருங்க? அவர் வேற யாரும் இல்ல, சாட்சாத் வேதாத்ரி மகரிஷி அவர்களே. அன்பானவர்களே, மனவளக்கலை பயிற்சிகள் செய்தாலே நமக்கு இந்த குணங்கள் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எதிர்மறையான எண்ணங்கள் குறைந்து நமக்கு நேர்மறையான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்த நன்மை, எப்பவுமே அடுத்தவர்கள் நம்மை காயப்படுத்தவோ புண்படுத்தவோ முடியாது, சுயநேசம் என்பது இருந்தால். இது எப்படி? அடுத்தவங்க நம்மளை காயப்படுத்தணும்னே வராங்க, சண்டை போடணும்னே வராங்க, கடுமையான வார்த்தைகளை கொண்டு நம்மளை திட்டுறாங்க. அப்ப நம்மளால நம்மள காயப்படுத்த முடியாதா அப்படின்னா, அவர்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அது நம்ம மனசுக்கு போகாது. இதுக்கு ஒரு சூழ்நிலை சொல்றேனே. ஒரு வகுப்பறை, 2 மாணவர்கள் இருக்காங்க. 2 பேருமே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள். சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்க, வீட்டு பாடம் அன்னைக்கு எழுதிட்டு வரல. உடனே ஆசிரியர் என்ன சொல்றாரு, வகுப்பறையை விட்டு வெளியே போங்க. 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. கடுமையா திட்டிடுறாரு, நீங்க எல்லாம் முட்டாள்னு திட்டி வகுப்பறையை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டாரு. 2 பேரும் வெளியே நிக்கிறாங்க. அப்போ தலைமை ஆசிரியர் அந்த பக்கமா வராரு. பாக்குறாரு, 2 பேரும் ஒரே மாதிரி தான் படிக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் வீட்டு பாடம் எழுதல, ஒரே தண்டனை தான். ஆனா ஒரு பையன் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான் இதை நினைச்சு நினைச்சு. ஆனா இன்னொரு பையன் ஒரு வருத்தமா நின்னுட்டு இருக்கான். உடனே இவர் போய் முதல் பையன்ட்ட கேட்கிறாரு, தேம்பி தேம்பி அழற பையன்ட்ட, என்னப்பா நடந்துச்சுன்னு. என்ன முட்டாள்னு என்னுடைய ஆசிரியர் திட்டாருங்க ஐயா, அது என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். உடனே அடுத்த பையன்ட்ட போயிட்டு, ஏன்பா உனக்கும் இதானே, உன்னையும் அப்படிதானே திட்டினாரு? ஆமாங்க ஐயா, என்னையும் முட்டாள்னு தான் திட்டினாரு ஆசிரியரு, இது தவறு தானே, அப்புறம் நான் தான் அங்க வீட்டு பாடம் எழுதலையே, அதனால திட்டாரு இன்னைக்கு அப்படின்னாரு. சரிப்பா, நீ அழலியா அப்படின்னு தலைமை ஆசிரியர் கேட்கிறாரு. அதற்கு அந்த பையன் சொல்றான், அவர் முட்டாள்னு சொல்றதுனால நான் முட்டாள் ஆயிடுவேனா ஐயா அப்படின்னு கேக்குறான். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்திங்க. நிறைய நேரங்கள்ல நம்மள திட்டாங்க, குறை சொல்லிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னு எத்தனை நாள் நம்ம மன வருத்தத்துடன் நம்ம உடலையும் மனையும் வீணாக்கி வீணாக்கி கவலைப்பட்டு இருக்கோம். இந்த ஒரு சின்ன பையனோட பதில் நம்மள சிந்திக்க வைக்குது இல்லையா? அவர் முட்டாள்னு சொல்றதுனால நான் முட்டாள் ஆயிடுவேனா அப்படின்னு கேக்குறான் பாருங்க. அப்ப சுயநேசம் என்பது இந்த பையனுக்கு இருந்திருக்கு, இந்த மாணவனுக்கு இருந்ததால் அவன் கான்பிடென்டா இருக்கான். இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால என்னை திட்டிடுறாரு, நாளைக்கு நான் அந்த வீட்டு பாடத்தை எழுதிட்டு வந்தேன்னா நாளைக்கு உள்ள இருக்க போறேன், வகுப்பறைக்கு உள்ள இருக்க போறேன் அப்படின்னு ஒரு நேர்மறையான எண்ணத்துடன் அந்த பையன் இருக்கிறான். ஆனா அந்த சுயநேசம் அந்த பையனுக்கு இல்லாததுனால, முதல் மாணவனுக்கு இல்லாததுனால அவன் அழுது புலம்பிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான்.
அதனாலதான் சுயநேசம் என்பது முக்கியம்னு நாம அறிவுறுத்திட்டு இருக்கோம். அடுத்ததா குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு போகணும்னாலும் நமக்கு சுயநேசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மை நாம் நேசித்தால்தான் நம்மை நாம் மன்னிக்க முடியும். இப்ப நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு தவறு பண்ணிடுறோம். மனிதனாக பிறந்துட்டோம்னாலே தவறு செய்வது இயல்புங்க. தப்பு செய்யாம இருக்க முடியுமா? முடியாது. அப்படி தவறே செய்யாத மனிதன் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மனிதனே கிடையாதுங்க, தெய்வம். அப்போ தவறு செய்துட்டு நாம அதையே நினைச்சு நினைச்சு நம்ம காலம் பூரா உட்கார்ந்து இருந்தோம்னா, காலத்தை வீணடிச்சோம்னா என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தவறு செஞ்சுட்டோம், அப்ப நம்மை நாமே மன்னிக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்மை முதல்ல நாம மன்னிக்க தெரிஞ்சாதானே அடுத்தவர்களை நம்மளால மன்னிக்க முடியும். இப்போ இந்த சுயநேசத்துக்குமே அதுதான் சொல்றேன். நம்மை நாம் நேசித்தால்தான், நம்மேல் நமக்கு அளவு கடந்த அன்பு இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்தவர்கள் மேல அன்பு செலுத்த முடியும். இப்ப நம்ம சுவாமிஜி கேள்வி பதில சொன்னாங்க இல்லையா, நம்ம கிட்ட ஒண்ணு இருந்தாதான் அதை நாம என்ன பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப நம்ம மேலே நமக்கு அன்பு இல்ல, பாசம் இல்ல, நேசம் இல்ல அப்படின்னும் போது அடுத்தவர்கள் மேல அன்பு செய்ய எப்படி நம்மளால முடியும்? புரியுதுங்களா? அதே போலதான் மன்னிப்பு. மன்னிப்பு என்பது ஒரு தெய்வீக குணம்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க. எல்லாரையும் மன்னிச்சிடும், யார் தவறு செய்தாலும் உடனே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்தவர்களை மன்னிக்கும் முன் நாம் செய்த தவறுகளை நாம் மன்னித்திருக்கிறோமா அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். ஏன்னா அது போல் மன்னிக்காமல் விட்டால் அதற்கு பேர் தான் குற்ற உணர்வு, கில்ட்டி கான்சியஸ்னஸ். இது இருந்தாலும் நமக்கு அது பல நோய்களை உடல் அளவிலும் மனதளவிலும் கொண்டு வரும். அதனால முதல்ல நம்மை நாம் நேசித்தால் நம்மை முதலில் நாம் மன்னிக்கணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட கவுன்சிலிங்க்கு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க எப்படியும் கொஞ்சம் வயதான அம்மா தான். சொன்னாங்க, நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தவறுன்னு, என்னுடைய கணவரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன், அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னாங்க. திருமணம் ஆகி எத்தனை ஆண்டுகள் ஆகுதுமான்னு கேட்டேன். 40 ஆண்டுகள் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு தவறு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதையே பேசி பேசி அழுது அழுது புலம்பி புலம்பி 40 வருட கால வாழ்க்கையே வீணாக்கணுமா? அதற்காகவா இறைவன் நமக்கு இவ்வளவு அருமையான ஒரு உடலையும் மனதையும் உயிரையும் கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. அடுத்ததா நம்ம நன்மைகள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நன்மைக்கு வந்துட்டோம். கடைசியான நன்மை அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம சுயநேசம் வைத்தால், நம்மேல் நமக்கு அன்பு இருந்தால் தற்கொலை போன்ற கொடிய செயல்கள்ல ஈடுபட மாட்டோம். இரண்டாவது, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு மனிதன் அடிமையாக மாட்டான். எப்படி அப்படின்னு பார்த்தாக்கா, நம்மை நாம நேசிக்கிறோம் இல்லையா? நம்மள நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம உடலை நேசிக்கிறோம், நம்ம மனதை நேசிக்கிறோம், நம்ம உயிரை நேசிக்கிறோம். அப்போ இதனை போய் நாம கெடுத்துக்கணும்னு நினைப்போமா? சோ தற்கொலை என்பது நிச்சயமாக அது நடக்காது. இன்னொரு விஷயம், கெட்ட பழக்க வழக்கங்கள், அடிக்ஷன் சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி அடிக்ஷன் எல்லாம் என்ன நடக்குதுன்னா, நமக்கு நல்லாவே தெரியுது நம்ம உடலை கெடுத்துக்கிறோம், மனசை கெடுத்துக்கிறோம், ஆயுளை குறைச்சுக்கிறோம். இதெல்லாம் தெரிந்தே மனிதன் என்ன பண்றான், இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகிறான். அப்போ சுயநேசம் என்பது இருந்தால் கெட்ட பழக்கங்களுக்கு மனிதன் அடிமையாக மாட்டான். சரி, அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, காலையில ஏஞ்ச உடனே உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தவ பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, இதை ஒரு நாள் தவறாமல் செய்வான். இதுவும் ஒரு சுய பரிசோதனை தாங்க. உங்களுக்கு சுயநேசம் இருக்கா, செல்ஃப் லவ் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நீங்க நம்ம ஒரு கேலண்டர் வச்சிருக்கோம் இல்லையா, மனவளக்கலையை சேர்ந்தவங்க 30 நாள் போட்டு 30 நாளும் பயிற்சி செஞ்சா டிக் போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எடுத்து பாருங்க. ஒரு நாள் விடாமல் நீங்க பயிற்சிகளை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுயநேசம் இருக்கு, யூ லவ் யுவர் செல்ஃப்னு அர்த்தம். சரிங்க. அடுத்தது, இப்போ யாரெல்லாம் பயிற்சி செய்யலையோ அவர்களுக்கு சுயநேசம் இல்லைன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஆழமாக ஒரு விஷயத்த நான் இப்ப பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது எதற்காக இதை ஆழமா பதிவு பண்ண விரும்புற நடுவுல அப்படின்னாக்கா, நிறைய நேரங்கள்ல நான் கேட்பேன், பயிற்சிகள் நம்ம கிட்ட கத்துக்கிட்டு போறாங்க இல்லையா, பயிற்சி செஞ்சீங்களா, இன்னைக்கு தவம் பண்ணீங்களா, இன்னைக்கு உடற்பயிற்சி பண்ணீங்களா, காய்கல்பம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாரும் பதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, எங்களுக்கு டைமே இல்லைங்க, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோங்க, அதனால இன்னைக்கு மட்டும் நாங்க பயிற்சி பண்ணலைங்க
அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. காரணம் என்ன வேணா சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்கு. we are all busy. நமக்கு நிறைய வேலைகள் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்மால் முடியாத வேலைகளை நாம என்ன செய்யலாம்? ஆட்களை வச்சு செஞ்சுக்கலாம். சம்பளம் கொடுத்தா ஆட்கள் செய்வாங்க. இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நம்மளால அட்டன் பண்ண முடியல, நம்ம மேனேஜர் அனுப்பலாம். முக்கியமான ஒரு குடும்ப விழா இருக்கு, நம்மளால போக முடியலையா, நம்ம அப்பா அம்மாவை அனுப்பலாம், பிள்ளைகளை அனுப்பலாம், நம்ம சகோதர சகோதரிகளை அனுப்பலாம். ஆனால் உடற்பயிற்சியையோ காயக்கல்ப பயிற்சியோ தவ பயிற்சியோ நமக்காக வேற யாராவது செய்ய முடியுமா? அப்ப எந்த வேலை மிக முக்கியம்? காலையில நாம எழுந்தோம்னா நமக்கு எந்த வேலை மிக முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். 24 மணி நேரமும் இந்த உடல் நமக்காக உழைத்து கொண்டிருக்கு இல்லையா? அதற்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நம்மளால இந்த பயிற்சிகளை செய்ய முடியாதா? 24 மணி நேரம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மூளையும் மூளை போன்ற மிக முக்கியமான உறுப்புகள், இருதயம், சிறுநீரகம், இதெல்லாம் என்னைக்காச்சும் நம்மள்ட்ட லீவ் கேக்குதா? இப்ப நம்ம ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து நம்ம வேலை செய்ய சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட என்ன கேட்பாங்க? கரெக்டா என்ன சொல்லுவாங்க? எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்பாங்க, எனக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நாம பிறந்ததுல இருந்து நம்ம வாழும் காலம் முடியும் வரை ஒரு நிமிஷம் ஓய்வெடுக்காம நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு? உழைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த உறுப்புகளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ஒரு உடற்பயிற்சியும் ஒரு தியானமும் நாம கொடுத்தோமே ஆனால் அதுதான் சுயநேசம். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா செல்ஃப் லவ்லாம் என்னன்னு? செல்ஃப் லவ்ல ஃபர்ஸ்டா என்ன வருதுங்கிறது புரியுதுங்களா? சரிங்க, சந்தோஷம். அடுத்தது, சுயநேசம் உள்ளவர்கள் எப்பயுமே மன வலிமையுடன் இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க, ஆடம்பரம் பண்ண மாட்டாங்க, பொறாமை வராது, அவங்களுக்கு பொறாமை வராது, அவர்களை அவர்கள் நேசிப்பதால் பொறாமை என்பது வராது, பகட்டாகவும் நடந்து கொள்ள மாட்டார்கள். நிறைய நேரங்கள்ல மனிதர்களுடைய இயல்பு எங்க போனாலுமே நம்மை மதிக்கணும், நம்மை பாராட்டணும், நம்மை நேசிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப உயர்ந்த ஆடைகளை உடுத்திக்கணும், உயர்ந்த ஆபரணங்களை போட்டுக்கணும், ஒரு உயர்ந்த கார்ல போய் இறங்கணும். இதெல்லாம் இருந்தால்தான் நமக்கு மதிப்பு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையில் சுயநேசம் இருந்தால் நமக்குன்னு ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனப்பான்மை இருக்கும். நம்மை நாம் நேசித்தால் நம்ம வித்தியாசமா தெரியும் எத்தனை பேர் கூட்டத்திலும். நம்ம பயிற்சிகளை முறையாக நாம செஞ்சுட்டு போனோம்னா நம்ம என்னைக்குமே எத்தனை பேர் கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக தெரியும். இப்போ நமக்கு இந்த பகட்டான ஆடையோ பகட்டான ஆபரணங்களோ விலை உயர்ந்த கார்களோ தேவையே இல்லை. அப்ப பாருங்க, சுயநேசம் நமக்கு இருந்தா எவ்வளவு செலவு மிச்சம். அன்பானவர்களே, இது வரைக்கும் இந்த சுயநேசத்தினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன செயல்முறை பயிற்சி செய்யலாமா? செஞ்சு பார்க்கலாமா? இது எதற்காக அப்படின்னா, இப்ப இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கும், நம்மளும் இனிமே செல்ஃப் லவ் பிராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனையாக இருக்கும். அதனாலதான் இந்த செயல்முறை பயிற்சி. இப்ப இந்த செயல்முறை பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணணும்? தினமும் காலையில எழுந்த உடனே ஒரு 10 முறை மூச்சு பயிற்சி செய்யணும். இந்த மூச்சு பயிற்சி எப்படி செய்யணும்னா, மூக்கின் வழியாக மூச்சை இழுக்கணும், வாயின் வழியாக மூச்சை வெளியே விடணும். இது போல ஒரு 10 முறை செய்யணும். செஞ்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளுடைய உருவத்தை நாம பார்க்கணும். பார்த்துட்டு நான் இப்ப சொல்லக்கூடிய வரிகளை சொல்லணும். இப்ப செய்து பார்க்கலாமா? பயிற்சி செய்து பார்க்கலாமா செயல்முறையா? சரி, எல்லாரும் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கைகளை கோத்துக்குங்க, கண்களை மூடிக்குங்க. ஏன்னா நமக்கு கண்ணாடி இல்லாததுனால நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மானசீகமா செய்ய போறோம். நாளையில இருந்து காலையில நீங்க என்ன பண்ணலாம்? கண்ணாடியை பார்த்து இதே போல செய்யலாம். சரிங்களா? சரி, இப்போ ஒரு 5 முறை, நேரம் இல்லாததுனால 5 முறை மட்டும் நல்லா மூச்சை இழுத்து, மூக்கின் வழியாக மூச்சை இழுத்து வாயின் வழியாக வெளியே விடவும். 5 முறை. வாழ்க வளமுடன். இப்போ கண்கள் திறக்க வேண்டாம், மானசீகமா ஒரு கண்ணாடிய கற்பனை பண்ணிக்க.
அதுல உங்க உருவம் தெரிவதாக கற்பனை பண்ணிக்கங்க. என் கூட நான் சொல்றத சொல்லுங்க. நான் என்னை நேசிக்கிறேன். நான் ஒரு அற்புதமான பிறவி. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி. நான் என் வாழ்க்கையை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் எனக்காக காத்திருக்கிறது. என் வாழ்க்கையில் நேர்மையான எண்ணங்களை நான் வரவேற்கிறேன், என்னுள் அனுமதிக்கிறேன். நாளுக்கு நாள் நான் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானது, நிறைவானது. பிரபஞ்சத்திற்கும் இறைநிலைக்கும் குருவுக்கும் நன்றி. இப்போ மெதுவா கண்களை திறக்கலாம். இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், இது போல நாங்க செய்யறதுனால எங்களுக்குள்ள சுயநேசம் வந்துருமா? இப்ப நீங்க சொல்றது போல நாங்கள் அதிர்ஷ்டசாலியாக அற்புதமான பிறவியாக மாறிடுவோமா? எங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் வந்துடுமா? அப்படின்ற கேள்விகள்லாம் நீங்க கேட்கலாம். இதற்கு அருட்தந்தை அவர்களுடைய பாடலை இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உடலினிலும் அறிவினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இயல்பூக்கம், இதுதான் இயல்பூக்கம். இது அன்பானவர்களே, குருவுக்கு மட்டும்தான் இந்த பாடல் பொருந்தும்னு கிடையாது. நம்ம மனதில் வரும் நல்ல எண்ணங்களுக்கும் இது பொருந்தும். ஆகவே நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, இந்த சுயநேசத்தை இன்னையில இருந்தே நாம கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். இந்த சுய அன்பு சுயநேசம் போன்ற அற்புதமான விஷயத்தை நாம் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தால் நிச்சயமாக நல்ல முறையில் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல முன்னேற்றங்களும் நம்ம வாழ்க்கையில விடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நாளையில இருந்து இந்த எளிமையான செயல்முறை பயிற்சியை விடாம செய்யலாமா? சரி அன்பானவர்களே, இப்போ நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நாம இன்னைக்கு சுயநேசம் பற்றி பார்த்தோம், அதனுடைய நன்மைகளை எல்லாம் பார்த்தோம். பின்பு எளிமையான செயல்முறை பயிற்சி அது எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம். அதை பின்பற்றுங்க. இனி வரும் காலங்களில் நாம் அனைவரும் நம்மை முதலில் நேசித்து நம்மிடம் அன்பு காட்டி அதன் மூலம் நம் ஜீவகாந்தத்தை பெருக்கி சமுதாயத்தோடும் இயற்கையோடும் நாம் பெற்றதை பகிர்ந்து நமக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் வாழ்வோம் என்று கூறி இந்த ஒரு நற்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நீங்கள் அனைவரும் இறையருளாலும் குருவருளாலும் எல்லா வளங்களும் எல்லா துறைகளிலும் பெற்று உங்கள் அன்பு குடும்பத்தாருடன் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்கள் வாழ்க்கையில் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.